ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் சாப்டரில் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட் என்ன அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கேபிட்டல் கெயினோட மீனிங்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் அசட்டோட மீனிங்கையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின், 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, கேபிட்டல் கெயினில் என்ன ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அசட்டை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு பிரிக்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய கெயினை நம்ம என்ன சொல்வோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய கெயினை நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், எந்தெந்த கேபிட்டல் அசட்டெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், எந்தெந்த கேபிட்டல் அசட்டெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடி கேபிட்டல் அசட்டில் 2 பிரிவு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அசட், நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் அசட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்காது. ஃபினான்ஷியல் அசட் எதனால் உருவாகக்கூடியது ஃபினான்ஷியல் அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்சுவல் ரைட் மூலமாகவோ ஓனர்ஷிப் மூலமாக கிடைக்கக்கூடிய அசட்டை தான் நம்ம ஃபினான்ஷியல் அசட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினான்ஷியல் அசட்டுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, பாருங்கள், லிஸ்டட் ஷேர்ஸ், லிஸ்டட் டிபென்ச்சர்ஸ், யூடிஐ, யூனிட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இதெல்லாம் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ். எதை வந்து நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸை தவிர இருக்கக்கூடிய மற்ற அசட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். குட்வில், அதாவது டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அசட், மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே என்னது நான் ஃபினான்ஷியல் அசட் தான். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது, ஃபினான்ஷியல் அசட்டில் இன்க்ளூட் ஆகாதது இதெல்லாமே நான் ஃபினான்ஷியல் அசட். குட்வில், டைமண்ட், ஜுவல்லரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட், மிஷினரி, ஃபர்னிச்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளோட நான் ஃபினான்ஷியல் அசட்டுக்குரிய எக்ஸாம்பிள். இந்த நான் ஃபினான்ஷியல் அசட், ஃபினான்ஷியல் அசட்டை வச்சு தான் நம்ம வந்து எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், எதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்றத பிரிக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் அசட் எதெல்லாம் வந்து, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து லெஸ் தென் 12 months அதை வந்து வச்சுருக்காங்க. ஓகே, லெஸ் தென் 12 monthsலேயே அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஃபினான்ஷியல் அசட் அப்படின்னா, அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபினான்ஷியல் அசட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஃபினான்ஷியல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து 36 months தான் வந்து அசசி வச்சுருக்காரு. ஓகே, பிஃபோர் 36 monthsலேயே அந்த நான் ஃபினான்ஷியல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயினை நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எதெல்லாம் ஃபினான்ஷியல் அசட், நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே,
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் அசட் 12 மந்த்ஸை தாண்டி வந்து அசஸி வச்சுருக்காரு அப்படின்னும் போது அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கெயின் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதே மாதிரி மோர் தென் 36 மந்த்ஸ் வந்து கேபிட்டல் அசட்டை அசஸி வந்து வச்சுருக்காரு. 36 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா அந்த டிரான்ஸ்ஃபரில் கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயினை நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் இன்னும் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபினான்ஷியல் அசட்ஸுக்குமே லெஸ் தென் 12 மந்த்ஸ்னால் ஷார்ட் டேர்மில் தான் சேரும். இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 24 மந்த்ஸ் லெஸ் தென் 24 மந்த்ஸ்னால் மட்டும்தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ். மற்றது எல்லாமே என்ன 12 மந்த்ஸ் லெஸ் தென் 12 மந்த்ஸ், இது ஒன்று மட்டும் லெஸ் தென் 24 மந்த்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபினான்ஷியல் அசட்ஸில் 36 மந்த்ஸ்க்கு மேலே எதெல்லாம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்வில், அப்புறம் பேட்டன்ட், ட்ரேட்மார்க், இதெல்லாமே நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் தான். டைமண்ட், ஜுவல்லரி, இதெல்லாமே மோர் தென் 36 மந்த்ஸ் இருந்தது அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெஸ் தென் 36 மந்த்ஸ்னால் இதெல்லாமே என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்த டிரான்ஸ்ஃபரில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 36 மந்த்ஸுன்றது இந்த நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ்க்கு தான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டுக்கு மட்டும் டேர்ம் அதே மாதிரி மாறுது. ஓகே, ஸோ என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 24 மந்த்ஸில் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அதோட டிரான்ஸ்ஃபரில் கிடைக்கிறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். எல்லா நான் ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கும் 36 மந்த்ஸ் தான், ஆனால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்டுக்கும் மட்டும் 24 மந்த்ஸ் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசட்ஸ் சப்ஜெக்ட் டு டெப்ரிஷியேஷன் இருக்குது இல்லையா, இது நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் தான். மிஷினரி, ஃபர்னிச்சர்லாம் டெப்ரிஷியேஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் நீங்கள் வந்து டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெஷினரி, ஃபர்னிச்சர் இதெல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக தான் இருக்கும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் இதில் வரக்கூடிய கெயின். ஓகேவா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணக்கூடிய அசட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் ஃபினான்ஷியல் அசட்ஸில் இது ரெண்டும் மட்டும் எக்ஸம்ஷன். இதுக்கு 24 மந்த். இது வந்து மெஷினரி, ஃபர்னிச்சர் ஒன்லி எதில் வரும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் என்னன்றது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் அசட்டில் ஒன்று எக்ஸம்ஷன் இருக்குது. நான் ஃபினான்ஷியல் அசட்டில் இந்த ரெண்டும் என்ன அப்படின்றத டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ண முடியும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது. அப்போ நீங்கள் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணுறதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணணும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, என்ன டைப் ஆஃப் அசட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்குரிய ஃபார்மேட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். ஃபார்மேட் ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருந்து அந்த டிரான்ஸ்ஃபரில் கெயின் கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம சேல்ஸ் கன்சிடரேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சேல்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கேபிட்டல் அசட். கேபிட்டல் அசட்டோட செல்லிங் ப்ரைஸ் தான் இந்த சேல்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் இருந்தது அப்படின்னா அதை சப்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ், கமிஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுல நமக்கு கிடைக்கக்கூடியது நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து நம்ம 2 இன்ஃபர்மேஷனை சப்ராக்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது என்னென்னா கேபிட்டல் அசட்டோட பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகே, நம்ம அந்த கேபிட்டல் அசட்டை என்ன விலை கொடுத்து வாங்கினோமோ அதுதான் என்னது காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். அப்படி வாங்கும்போது அதுக்காகவும் செலவு பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து இன்க்ளூடிங் எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ். இது எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ், இது எக்ஸ்பென்சஸ் ஆன்
பர்ச்சேஸும் சேர்த்து தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அதையுமே சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சப்ராக்ட் பண்ண வேண்டிய 2 இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணிவிட்டு சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து நம்ம லெஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பில்டிங்கை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணுறதுக்காக எக்ஸஸாக வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க, இன்னுமே ரூம் கட்டுறீங்க, அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் போடுறீங்க, இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது 2ஐயும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து இதை மைனஸ் பண்ணி வரும்போது பாசிட்டிவ் ஆன்சர்னா தான் அது கேபிட்டல் கெயினாக இருக்கும். ஓகே, ஒரு வேளை நெகட்டிவில் ஆன்சர் வந்தால் அது கேபிட்டல் லாஸு. ஸோ கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கேபிட்டல் கெயினும் கிடைக்கலாம், லாஸும் கிடைக்கலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத பார்த்துக்கோங்க. கேபிட்டல் கெயினாக இருந்தது அப்படின்னா தான் அது டேக்ஸபிள் இன்கம் இல்லையா? ஸோ இந்த கேபிட்டல் கெயின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் 2 எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 54D அண்ட் 54B, இது வந்து நம்ம அப்புறமா வந்து என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது 2ஐயும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அடுத்து நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் வரைக்கும் இருக்குது இல்லையா, இது நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எப்படி கேல்குலேட் பண்ணணுமோ அதே தான். ஸோ சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சேல்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகே, எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் அப்படின்றது ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன், இதெல்லாம் தான் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ். நீங்கள் சப்ராக்ட் பண்ணினா நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் கிடைக்கும். அடுத்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா வெறும் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்க, சப்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது என்ன, இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஓகே, ஆனால் இன்றைக்கி அந்த வேல்யூ ஆஃப் மணி என்ன ஆகும், மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பண்ணினப்போ இருந்த மணியோட வேல்யூ இன்னைக்கு டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் இண்டெக்ஸ்டு காஸ்ட். ஸோ அந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனும் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது பாசிட்டிவில் ஆன்சர் வருதா நெகட்டிவில் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெகட்டிவில் வந்தால் கேபிட்டல் கெயின் கிடையாது, கேபிட்டல் லாஸ். ஓகே, ஸோ பாசிட்டிவில் வந்தால் மட்டுமே அது கேபிட்டல் கெயின். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, விதிவிலக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், யூனிட் ஆஃப் பிஸ்னஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனும் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கண்டுபிடிக்க கூடாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேருந்து சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அண்டர் செக்ஷன் 54, 54B, 54EC, 54F. இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயின் தான் டேக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அது கேல்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட் என்ன அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.